இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பணியின் மேன்மை உழைப்பு. ஒவ்வொரு மனிதனும் ஒப்படைக்கப்படுகின்ற அந்த பணியிலே மேன்மை காண வேண்டும் என்றால் அது அவனுடைய உழைப்பையும் அவனுடைய திறமையையும் இதற்கு மேன்மையாக கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையுமே காரணம் என்று உணர்ந்து பார்க்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 1955ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி இந்த நாளை தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய பெயரால் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று 12ஆம் பத்திநாத திருத்தந்தை திரு அவைக்கு அழைப்பு விடுத்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய அந்த பரிந்துரையின் வழியாக தொழிலாளர்களுக்காக உழைப்பாளர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க இந்த நாளிலே திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாளிலே திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இந்த நாளை ஏற்படுத்துவதற்கு காரணம் 1955ற்கு முன்பாக அந்த தொழிலாளர்கள் வாழ்விலே வெறுமையோடும் ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் இருந்ததால் இவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு இந்த விழாவை திருத்தந்தையானவர்கள் ஆரம்பித்தார்கள். இப்படி ஆரம்பித்த இந்த விழாவிற்கு இந்த நாளிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு பாதுகாவலரை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தொழிலாளராக உழைப்பாளராக கருதப்பட்ட புனித யோசேப்பின் தலைமையிலே இந்த பாதுகாவலரை கொண்டு இந்த விழாவை திருத்தந்தை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். எதற்காக யோசேப்பு தொழிலாளர், எதற்காக இவரை மையப்படுத்தி இவரை பாதுகாவலராக கொண்டு இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது சூசேப்புடைய வாழ்வு ஒரு உன்னதமான நிலையில் இருந்ததால் தான் திருத்தந்தை புனித யோசேப்பை பாதுகாவலராக நியமித்தார். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பை பற்றி சில இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை, அவருடைய தச்சு தொழிலாக இருக்கலாம், கடவுளுடைய இறை திட்டம் இவர் வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கும் மரியாளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையிலே கொடுக்கப்பட்ட பணியாக இருந்தாலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியிலே தன்னால் முடிந்த அளவு, அது உழைப்பாக இருக்கலாம், அவருடைய திறமையாக இருக்கலாம், அந்த பணிக்கு மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று உழைத்தார், உழைப்பாளியாக மாறினார். நாம் மத்திய நற்செய்தியிலே 1, 2, 3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம் யோசேப்பை பற்றி. வானதூதர் அவரிடம் தோன்றி, யோசேப்பே, நீ மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், அவர் இயேசுவை பெற்றெடுப்பார், இயேசு பாவத்திலிருந்து மீட்பார் என்று ஒரு உன்னதமான பணி யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. தயங்கினார், ஆனால் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் என்னை நம்பி இந்த பணியை கொடுத்திருக்கிறார், ஆகையால் இந்த பணியிலே நான் மேன்மை காண்பேன் என்று அவர் உன்னதமான நிலையிலே பயணித்தார். குழந்தை இயேசுவையும் மரியாளையும் ஏரோது கொள்ள தேடுகிறான் என்ற அந்த நிலை வந்தபோது வானதூதர் யோசேப்புக்கு தோன்றி, யோசேப்பே, மரியாவையும் இந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ, அழைத்து கொண்டு எகிப்துக்கு போ என்று சொன்னபோது உடனே அவர் புறப்பட்டு செல்கிறார். பணியினுடைய மேன்மை விவிலியத்திலே பார்க்கிறோம். உடனே வானதூதர் சொன்ன உடனே இரவிலேயே, இரவு என்று பாராமல் நான் என்னுடைய பணியின் மேன்மையை உணர்ந்து செயல்படுவேன் என்று இரவிலேயே அவர் எகிப்திற்கு தப்பி சென்று ஓடினார்கள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். மூன்றாவதாக யோசேப்புக்கு வானதூதர் தோன்றி, ஏரோது இறந்து விட்டார், குழந்தையையும் மரியாவையும் கூட்டுக்கொண்டு எகிப்துக்கு போய் என்று சொன்ன போதும் நான் செய்கிறேன் என்று யோசேப்பு தன் பணியிலே மேன்மையை கண்டார். அந்த நிலையிலே என்னவோ திருத்தந்தை அவர்கள் இந்த நிலையை பார்த்து அவரை தொழிலாளர்களுக்கு பாதுகாவலர், இதை விட உன்னதமான நிலையைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை பல கேள்விகளை கேட்டு அடையாளப்படுத்துகிறார்கள். இவர் தாய் மரியா அல்லவா, இவருடைய சகோதரர்களுடைய பெயரை சொல்லி இவர்களுடைய சகோதரர் இந்த இயேசு அல்லவா என்று பல கேள்விகளை சொன்ன போது இவர் தச்ச யோசேப், இவருடைய தந்தை யோசேப்பு தானே என்று கேள்வியிலே சொல்லவில்லை, மாறாக இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். இதை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது எதை சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பணி வாழ்விலே, பணியிலே, வேலையிலே ஒரு உன்னதமான நிலையிலே, உயர்ந்த நிலைக்கு வந்தான் என்றால் அவருடைய பெயரை மறந்து விடுவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஏதாவது ஆசிரியர் பணியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அரசு சார்ந்த பணிகளாக இருக்கலாம்.
அந்த பணியிலே அவர்கள் மேன்மையோடு சூப்பரா செஞ்சாங்கன்னா அவங்க பேரை விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? வாத்தியார், நல்ல வாத்தியார், நல்ல ஆசிரியர் என்று அவருடைய பணியை குறித்து அவரை பெருமைப்படுத்துவார்கள். அந்த நிலையில் என்னமோ இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், இவர் தச்சரின் மகன் அல்லவா. இந்த உன்னதமான இந்த நிலை, இந்த வாக்கியம் எதை குறிக்கிறது என்றால், யோசேப்பு அவருடைய அந்த தொழிலிலே உன்னதமான நிலையிலே, மேன்மை நிலையிலே இருந்து அன்னை கன்னிமரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் காப்பாற்றி இருக்கின்றார் என்ற அந்த உன்னதமான உழைப்பாளி என்றும் நாம் இங்கே நம்பிக்கையோடு சாட்சியோடு கண்டுகொள்ள இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. ஆமீர இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உழைப்பு இருக்க வேண்டும். இதைத்தான் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 17லும் 19லும் நாம் பார்க்கின்றோம். தந்தையாம் கடவுள் மனிதனை பார்த்து நீ உழைத்தே உண்பாய் என்று உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சீராக் 40ஆம் அதிகாரம் 1லே பார்க்கிறோம், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே கடின உழைப்பிற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்று உழைப்பின் மேன்மையை நாம் அங்கே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த உழைப்பிலே எப்படி மேன்மை காண்கிறார்கள்? உழைப்பாளர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கவும் இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது. ஒரு குடும்பத்திலே பிள்ளைக்கு திருமணமாகிறது. திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகிறது. வர்றாங்க ஃபாதர்கிட்ட, ஃபாதர் அந்த பொண்ணு வருது, ஃபாதர் இவர் கூட நான் வாழ முடியாது. என்னம்மா, நல்ல மகிழ்ச்சியாக தானே இருந்தீங்க, 3 மாதம் தானே ஆகிறது, புது தம்பதியர்கள், எதற்கு இப்போ எனக்கு திருமணம் வேண்டாம், இந்த இவரோட வாழ முடியாதுன்னு சொல்றியே, என்னம்மா காரணம் என்று கேட்டபோது அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த அனுபவம் ஒரு எளிய முறையான அனுபவம், சின்ன பிரச்சனை, அதை பெருசாக்கி இவனோட நான் வாழ முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய மனம் சென்று விடுகிறது. பேசுகிறார், என்ன சொல்லுமா ஃபாதர், இந்த என் வீட்டுக்கார்ட்ட எதை கேட்டாலும் அதை வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கன்னு எதை கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு தான் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஃபாதர். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, என் கணவர் வாங்கி கொடுப்பாருன்னு ஆசை இருக்குமோ இல்லை, அது அப்படியே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதால் நான் என் வாழ்விலே அவர் கேட்டெல்லாம் வாங்கி தரமாட்டான்னு ஒரு மனக்கசப்போடு இருக்கிறேன் ஃபாதர் அவன் என்ற நிலையை பகிர்ந்து கொள்கிறார். அந்த கணவரிடம் அழைத்து, ஏன்பா ஆசைப்பட்டு தானே வாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்கலாமே, என்ன பிரச்சனை ஃபாதர், நான் இன்னும் வேலைக்கு போகலை ஃபாதர், அப்பா அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாத்தியம் இருப்பதால் நாங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதால் இந்த பெண்ணை திருமணம் வைத்து கொடுத்தார்கள். நான் ஒரு நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிதான் அவர்கள் என்னை ஒப்படைத்தார்கள். நான் இப்பொழுது எந்த வேலையும் பார்க்கவில்லை, வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய செலவுக்கு பணம் கொடுப்பார்கள். ஆகையால் இவள் ஏதாவது கேட்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோரிடம்தான் நான் அதை கேட்க வேண்டும், அதைத்தான் செய்து இவள் தவறாக புரிந்து விட்டாள் என்று அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். பெற்றோரை பற்றி ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த பையனுடைய அந்த அனுபவத்தின் குழந்தை பருவத்திலிருந்து வருகின்ற அந்த நிலைதான் திருமணமாகி அது பாதிப்புக்கு உள்ளாவதை அதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன நடக்கிறது என்று பெற்றோரிடம் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரே மகன். அந்த ஒரே மகன் பிறந்த பிறகு சிறு வயதிலிருந்தே அவன் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவருடைய மனதில் என்ன விதைக்கப்படுகிறது? நான் எதை ஆசைப்பட்டாலும், என் பெற்றோரிடம் எதை கேட்டாலும் அவர்கள் வாங்கி தருவார்கள், நான் ஆசைப்பட்ட எல்லாமே என்னுடைய உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் என்ற அந்த சிறிய விதையானது அவனுடைய மனதிலே குழந்தை பருவத்திலே விதைக்கப்படுகிறது. அது அப்படியே வளர்ந்து வருகிறது. எப்படி வளர்ந்து வருகிறது? நான் உழைக்க தேவையில்லை, இந்த உலகத்திலே நான் எதை ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நிலையிலே அவன் வளர்ந்து வருகிறான். பள்ளி பருவம், இளமை பருவம், இதையெல்லாம் தாண்டி அந்த பருவங்களிலே அவன் கேட்டது எல்லாவற்றையும் பெற்றோர்கள் கொடுக்கின்றார்கள். இந்த நிலைதான் திருமணமான பிறகும் அந்த நிலையிலே அவன் பயணிக்க கூடுகிறது. இவன் நினைத்திருந்தான் என்றால் பெற்றோர்கள், உனக்கு நாங்கள் வாங்கி தரோம்னா இது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்டா, உழைச்சு சம்பாதிக்கிறோம்டா அப்படி என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தார்கள் என்றால் உழைப்பினுடைய மேன்மை தெரியும். நானும் வளர்ந்த பிறகு பெற்றோரை நம்பி இருக்கக்கூடாது, நான் என்னுடைய உழைப்பால் இதை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணமானது அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் பெற்றோர் அவரை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறதுனால அவன் அதே நிலையில் வளர்ந்ததால் அதனுடைய பாதிப்பு திருமணமான பிறகு அங்கு அது பிரதிபலிக்கிறது. வாங்கி கொடுக்கின்ற பொழுது பெற்றோர் சொல்ல வேண்டும், என்னுடைய உழைப்பு அதைத்தான் அன்பாக பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளும், அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கிறார்,
உழைச்சு வாங்கி கொடுக்கிறார், வேர்வை சிந்தி வாங்கி கொடுக்கிறார். அவருடைய உழைப்பிற்கு, அன்பிற்கு நான் புகழ் சேர்ப்பேன், நானும் ஒரு நாள் இப்படி சம்பாதிப்பேன் என்று அந்த உழைப்பினுடைய மேன்மையை குறித்து அந்த குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உழைப்பை குறித்து, பணியின் மேன்மையை குறித்து அது வளர்ந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த குடும்பத்தில் அப்புறம் அவங்களுக்கு சொல்லி, அம்மா ஒரு நாள் வேலை கிடைக்கும், அவரும் சம்பாதிப்பார் என்ற அந்த நிலையில் சொல்லி குடும்பத்தை சேர்த்து வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும், உழைப்பின் மேன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும். உழைப்பு பல வகையிலே இருக்கலாம், அது உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்று இல்லை, எல்லாம் உழைப்புமே உழைக்கின்றவர்களுக்கு மேன்மை. இதைத்தான் சாலமோன் ஞான நூலிலே 3ஆம் அதிகாரம் 15 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். கடின உழைப்பு ஒவ்வொன்றுமே புகழ்ச்சிக்கு உரியது. ஒரு மனிதன் உழைக்கிறான் என்றால் அவனுடைய கடின உழைப்பு அவனுக்கு புகழ்ச்சியை தரும். சீராக்கின் நூலிலே 7ஆம் அதிகாரம் 15 நாம் இதைத்தான், 14ஆம் அதிகாரம் 23 நாம் இதைத்தான் வாசிக்கின்றோம். கடின உழைப்பினால் வருகின்ற பயனானது அவனுக்கு மிகுந்த மேன்மையை தரும், உன்னதமான நிலையை தரும். அவனுடைய பயன், கடின உழைப்பு அவருக்கு எந்த ஒரு வீணையும் தராது, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் என்றும் நாம் வாசிக்கின்றோம். இதைத்தான் சபை உரையாடல் 3ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்கொடையை தருகிறார். என்ன நன்கொடை? மனிதன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியின் மேன்மை உணர்ந்து உழைப்பிலே உயர்ந்தான் என்றால் அந்த உழைப்பிலிருந்து வருகின்ற, பயனிலிருந்து வருகின்ற அந்த மகிழ்ச்சி தான் இறைவன் அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான நன்கொடை என்றும் நாம் அங்கு வாசிக்கின்றோம். ஒரு பையன் கஷ்டப்படுறான், வேலைவாய்ப்பிற்காக அலைகின்றான், அலைந்து திரிந்து ஒரு வேலை வாய்ப்பை வாங்குகிறான் என்றால் அவனுடைய முதல் மாத சம்பளம் அவனுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு உன்னதமான மகிழ்ச்சி. அதைத்தான் சபை உரையாடல் 3ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறார். ஒருவன் உழைத்த பயனுடைய மகிழ்ச்சி இறைவன் தருகின்ற ஆசீர்வாதம், நன்கொடை என்று தெளிவாக சொல்லுகிறார். ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் இறைவனை நம்பி நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியின் மேன்மை உணர்ந்து நாமும் உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மாலும் உயர்வடைய முடியும் என்ற அந்த மனநிலையை வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.